டுடே நைட் டின்னருக்கு வந்து சம்பா கோதுமை பொங்கல் பண்ணலான்னு பிளானில் தான் இருக்கிறேன்னா பொதுவாக சம்பா கோதுமையில் கிச்சடி உப்புமாலாம் பண்ணுவோம். நம்ம இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம சம்பா கோதுமை பொங்கல் பண்ணலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த ஒயிட் சூச்சியில் எந்த ஒரு சத்தம் இல்லை. ஆனால் சம்பா கோதுமையில் ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல டைஜஸ்டிவாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்னவங்கள்ட்டு பெரியவங்க விரும்பி கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்றாங்க. லெட்ஸ் see the process. பாப்பா ஆஸ் நம்ம பொங்கல் பண்ணுற அதே கான்செப்ட் தான். அதே தான் இது. நான் ஒரு கப் ஆஃப் சம்பா கோதுமைக்கு 1/4 பங்கு பாசிப்பயிறு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஸோ இது தேவையான ஆஸ் நம்ம பொங்கல் போடுற ஜீரகம், கேஷ்யூ, மிளகு, இதில் வந்து பெருங்காயம். இது நான் கோசை ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கு பச்சை மிளகாவும் கொத்தமல்லி கோசை அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இதே சேம் கான்செப்ட் தான் நான் பண்ணுறேன். இது வந்து நம்ம விருப்பப்பட்டு இது ஒரு ஆப்ஷன் தான். உன் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண விருப்பப்பட்டவங்க இது பண்ணிக்கலாம். இல்லை ஆஸ் நம்ம பொங்கல் ஸ்டைலே நம்ம பண்ணிக்கலாம். லெட்ஸ் see the process. தாளிக்கிற நெய்யில் வந்து நான் பெருங்காயம், கேஷ்யூ, மிளகு, ஜீரகம் எல்லாமே போட்டாச்சு. இதில் வந்து நான் தண்ணியில் வச்சுக்கிற பாசி பயிரில் போடுறேன். நான் நெய்யில் நல்லா கொஞ்சம் 5 மினிட்ஸ் நல்லா இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ப்ராசஸ் இருக்கும். இப்போ நெய்யில் நான் வந்து பச்சை பயிறு சம்பா கோதுமைலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். நான் இதுலேயே வந்து நான் அந்த கோஸை அரைச்சா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான பச்சை மிளகாவும் அந்த கொத்தமல்லி கோஸை அரைச்சதான் இதில் போட்டுக்கேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து 1 கப்பு சம்பா கோதுமைக்கு 4 கப்பு தண்ணி தாராளமாக ஊற்றலாம். அண்ட் தென் 4 to 5 விசில் தாராளமாக இருக்கணும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வெந்து மலர்ந்து இருக்கும். நம்ம இனி ப்ராசஸ் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see the process. கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா வெந்து வரட்டும். நம்ம குக்கரில் மூடி வைப்போம். மேலே நிற்கிறது வந்து பட்டர். அது வந்து நல்ல க்ரீமி டெஸ்டர் கொடுக்கறதுக்காக தான் இந்த பட்டர் போட்டுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் குக்கர் விசில் மூடி வச்சுட்டு 4 விசிலுக்காக வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் see the process. அப்படின்னு நல்லா கூலாக நம்மகிட்ட குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஓப்பன் பண்ணேன். பிகாஸ் இது நிறைய வாட்டி நான் ட்ரை பண்ணிட்டேன். ரொம்ப பிடிச்ச பொங்கல், நல்ல ஹெல்த்தியான பொங்கல். லட்சி வா நல்லா வெந்துக்கு நல்ல க்ரீமி டெஸ்ட்டாகவும் இருக்குது. இதுக்கு நீங்கள் சூடான சட்னிக்கு சாம்பாருக்கு எது வச்சாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சம்பா கோதுமை பொங்கல் இஸ் ரெடி. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.